Hi guys, everybody good morning. லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்த வேலையை மட்டும் தான் செய்வோம். இந்த பீட்ரு ஓடுறது, இந்த மற்றவங்கள பற்றி பேசுறது, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. அப் சைடு வேணுன்றவங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே உடைச்சா மட்டும்தான் மேலே போகும். நல்ல ஒரு ரேலியாக இருக்கும். அது அப் டு 26,200 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இங்கே இங்கிருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடலாம். இந்த வாரம் ஃபுல்லாக டான்ஸ் தான் ஆடிச்சு, மேலே எங்கேயும். ஒரு நல்ல செல்லிங் ஆச்சு கிடைக்குமான்னு பார்த்தேன், செல்லிங்கும் கிடைக்கல. ஸோ சப்போர்ட் ஏரியாவோ வரைக்கும் உடைக்கல. ஒரு நல்ல செல்லிங் வேணும்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவோ இதை உடைச்சா தான் கீழே வரும். கீழே வந்து 25,500 அப்படி வரையும் வரலாம், என்னோட வியூ பாயிண்ட் இருக்கு. அங்கே வந்து ஒரு ரேட் ரெஸ்ட் எடுத்து மேலே போயிடும். ஸோ இதுதான் வந்து வியூ. நம்ம மற்றவங்க மாதிரி பீட்டரெல்லாம் விடுறது கிடையாது. கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதெல்லாம் நடக்கலைன்னா, இதெல்லாம் நடக்கலை, நீ பொய், நீ ஃபேக்குன்றத தைரியமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட் ஆஃப் பண்ணல, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதையே நான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு சொல்கிறேன்னா, மல்டிபிள் டைம், பல டைம் இங்கேருந்து மேலே தான் வந்து போயிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்தாலே சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஸோ அதனால ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இது வீக் சப்போர்ட் ஏரியா. பல வாரங்கள் வந்து இந்த இடத்துல தான் வீக்லி வந்து மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. மேலே அப்படி போகிறது ஒரே நாளில் கூட டக்குன்னு மேலே போயிருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை இங்கே இறங்கிச்சுன்னா அடுத்தது செவ்வாய்க்கிழமை சர்றன் மேலே போகுது. அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே கீழே இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபால், அப்படியே இறங்கி வந்து. ஸோ அதனால் இது வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா கொடுத்துருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பல டைம் பாருங்கள் இந்த இடத்துல இறங்கியிருக்கு. அதனால் இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை வச்சிருக்கு. இது பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து சார்ட்டை வந்து கிளியராக புரிஞ்சுக்கின்னு நம்ம வந்து வெறும் சார்ட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணியே நம்ம வந்து கற்றுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டை வந்து நல்லபடியாக வாட்ச் பண்ணணும். பொறுமையாக உட்காந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இல்லை நான் ஒரே நல்ல கோடீஸ்வரன்னா அப்படியெல்லாம் எவனாலே ஆக முடியாது. அதுக்கான கேபிட்டல் வச்சுருந்தா முயற்சி பண்ணலாம். அதுக்கான கேபிட்டல் வச்சுருந்தா நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி இது பண்ண வரும்? ஸோ மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணணும், அவசரம் பண்ணக்கூடாது. எமோஷ்னல் இங்கே வேலைக்கே ஆகாது. நீங்கள் அழுந்தாலும் புலம்னாலும் இங்கே யாருக்கும் எதுவும் மார்க்கெட் தராது. உங்களுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதை விட முக்கியம் பொறுமை வேணும், எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண தெரியும். நான் எமோஷ்னல் நிறைய விஷயம் பார்த்துட்டேன். ஒரு வீடியோ ரொம்ப எப்பயுமே 2 நிமிஷம் போடுவேன், இன்னைக்கு 3 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ லெவல்ஸ் இதுதான், மார்க் பார்த்துக்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ப்ளீஸ், தேங்க்ஸ் டு ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் குமார்.